டிஎன்பிஎஸ்சி இன்ஃபோ கிளாஸஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய யூனிட் 9 நம்மளுடைய சிலபஸ் இருக்குல்ல யூனிட் 9 மார்க்கெட் கீழே ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுடைய கிளாஸ் 12 ஆல்ரெடி கிளாஸ் 11 கிளாஸஸ் வந்துட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இஃப் யூ ஃபாலோயிங் தி கிளாஸ் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லி சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் சிலபஸ் வைஸ் நீங்களும் வந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ரேண்டம் மிடில் ஆஃப் தி பிளேலிஸ்ட்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்து பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஓகே, ஸோ பை டெல்லிங் திஸ் கிளாஸ்க்குள்ள போலாமா? அண்ட் எப்பவும் போல கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ ரிவிஷன் இஸ் த கீ. நான் திரும்பி ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். அது ரிவைஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே மைண்ட்ல நிற்க போறதில்லை. ஸோ ரிவைஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிகினிங்லேயே ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றேன். முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிளாஸோட ரிவிஷன் கூட பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ப்ளீஸ் அதை வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? WTO பார்த்தோம். WTO என்னன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இங்க சொல்லிட்டு வர, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல. Jan 1, 1995ல வந்துட்டு இது என்ன பண்ணாங்க? எஸ்டாப்ளிஷ் வந்தது எப்போ? Jan 1, 1995. அப்போதான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு 1947. அதுக்கு அடுத்து வந்துட்டு அதை WTO மாத்துறாங்க. எப்போ? Jan 1, 1995. இதுக்கு கீழே வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி கூட இருக்கு, AOA. அது எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அது கூட Jan 1, 1995. நம்ம WTO ஃபார்ம் பண்ணும் போதே இந்த AOA கூட வந்திருக்கு. இந்த அக்ரிமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. எதுக்கு கீழே வரும் இந்த இன்டர்நேஷனல் ட்ரீட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா WTOக்கு கீழே தான் வரும். இது இம்பார்ட்டன்ட். WTO பொறுத்த வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க? ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவா, சுவிட்சர்லாண்ட். அது ஒன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா அதோடைய டைரக்டர் ஜெனரல், இப்போ ப்ரெசென்டா இருக்கிற டைரக்டர் ஜெனரல் டாக்டர் நாக்ஸி ஒக்கொஞ்சோ இவீலியா. ஓகே, ஒக்கொஞ்சோ இவீலியா. இவங்க வந்துட்டு ஒரு உமன். இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு பிகம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் WTO. WTOடைய அந்த அலையன்சஸ் எல்லாமே பாத்துக்கிறது யாருன்னா இவங்க தான் பாத்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா AOAல வந்துட்டு 3 பில்லர்ஸ் இருக்கு. 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ். என்னென்ன 3 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா டொமஸ்டிக் சப்போர்ட், மார்க்கெட் ஆக்சஸ், அதுக்கு அடுத்து எக்ஸ்போர்ட் சப்சிடி. ஓகே, எக்ஸ்போர்ட் சப்சிடி அப்படின்னு சொல்லி 3 பில்லர்ஸ் இருக்கு. டொமஸ்டிக் சப்சிடியை வந்துட்டு பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இந்தியாவில் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு கீழே AOA கீழே 3 பாக்ஸஸ் இருக்கு. கிரீன் பாக்ஸ், ப்ளூ பாக்ஸ், ஆம்பர் பாக்ஸ். ரெட் பாக்ஸ் கிடையாது. ஏன்னா ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும்னா அது ஆம்பர் பாக்ஸ்லயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது. ஓகே, கிரீன் பாக்ஸுக்கு கீழே என்ன ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்கான சப்சிடி, அதுக்கு அடுத்து வேற என்ன என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்கான சப்சிடி. ப்ளூ பாக்ஸுக்கு கீழே லைஃப் ஸ்டாக். ஓகே, அதுக்கு அடுத்து ஆம்பர் பாக்ஸுக்கு கீழே சீட் ஃபர்டிலைசர். டைரக்டா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனுக்கு எய்ட் பண்றது எந்த சப்சிடிக்கு கீழே வருதுன்னா ஆம்பர் பாக்ஸுக்கு கீழே தான் வருது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். இது தவிர்த்து இம்பார்ட்டன்ட் என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2024ல வந்துட்டு ஒன்று இம்பார்ட்டண்டா நடந்திருக்கு. என்னது? நம்மளுடைய 13th கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல அபுதாபி அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்தது. கமிங் டு டுடேஸ் கிளாஸ், ரூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கனாமி. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தியரிட்டிக்கல் போர்ஷன் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோவா வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அக்ரிகல்ச்சர்னால எவ்வளோ GDP கான்ட்ரிபியூஷன் வருது, எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் ஆகுது, இந்த மாதிரி கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ நீங்க 2024ல எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 23-24க்கான அந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இது வந்துட்டு ஒரு தியரிட்டிக்கலா உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் போட்டிருக்கேன். ஸோ இது டக்குன்னு முடிஞ்சிடும், ஒரு சின்ன கிளாஸ். இப்போ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இட் இஸ் அ லாட்டின் வேர்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ட் என்ன? அக்ரிகல்ச்சரா. அதுல அக்ரி அப்படிங்கிறது என்னன்னா ஃபீல்ட் அப்படின்னு, கல்ச்சரா அப்படின்னா க்ரோயிங் ஆர் கல்டிவேஷன். ஸோ டுகெதர் என்ன அக்ரிகல்ச்சரா அப்படிங்கிறது கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் தான் அக்ரிகல்ச்சரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த வேர்டை வந்துட்டு அக்ரிகல்ச்சரான்னு தான் இருந்துச்சு. லேட்டரா வந்துட்டு மிடில் இங்கிலீஷ்க்கு ஏத்த மாதிரி பேரை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத. ஸோ அக்ரிகல்ச்சர்னா என்ன? ஜஸ்ட் கிராப்ஸ் க்ரோ பண்றது அக்ரிகல்ச்சரானா கிடையாது. இது அனிமல்ஸை ரேர் பண்றது கூட அக்ரிகல்ச்சர் கீழே தான் வரும். அதுக்கு டெக்னிக்கலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். லைஃப் ஸ்டாக்ல என்னென்ன வரும்? கவ்,
பஃபேலோ, அதுக்கடுத்து கோட், ஷீப், ஹென், டக்கு, கேமல் எல்லாமே வரும் லைஃப் ஸ்டாக்கு கீழ. ஓகே. நெக்ஸ்ட் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் அக்ரிகல்ச்சர் பொறுத்தவரை. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியாஸ் லைவ்லிஹுட், சிவிலைசேஷன், கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ். ஏன் நம்மளுடைய எக்கனாமி வந்துட்டு இந்தியன் எக்கனாமி இஸ் அன் அக்ரேரியன் எக்கனாமி, அதனால தான். செகண்ட் என்னன்னா இந்தியா மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, எல்லாமே தெரியும். லாஸ்ட் இயர் சைனாவை ஓவர்டேக் பண்ணி நம்ம வந்தாச்சு. மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 142 crores சம்திங் அப்படிங்கிற ஒரு பாப்புலேஷன்ல இருக்கும் நம்ம. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. அதுக்கு அடுத்து இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் ஏரியா எவ்வளோனா 328 மில்லியன் ஹெக்டர்ஸ். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவுடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ? 328 மில்லியன் ஹெக்டர்ஸ். ஸோ இந்தியா வந்துட்டு 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி வேர்ல்ட்லயே அண்ட் மோஸ்ட் 160 மில்லியன் ஹெக்டர்ஸ். இந்தியாவுடைய 328ல 160 மில்லியன் ஹெக்டர்ஸ் ஏரபிள் லேண்ட்னா கல்டிவபிள் லேண்டா இருக்கு. ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல தான் நிறைய ஏரபிள் லேண்ட் இருக்கு, கல்டிவபிள் லேண்ட். ஃபாலோட் பை யூஎஸ்ஏ. இந்தியா தி செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் தி மோர் ஏரபிள் லேண்ட். அண்ட் நம்ம இந்த ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இந்தியா இஸ் அ டைவர்சிஃபைடு கண்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஏன் டைவர்சிஃபைடு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஃபாலோ ஆகுவோம், டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கு, டெசர்ட் இருக்கு, ஹில்ஸ் இருக்கு, பீச் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன மவுண்டெயின்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால தான் டைவர்சிஃபைடுன்னு சொல்றோம். ஞாபகம் இருக்குல்ல? ஸோ அதுதான் இந்தியாவில் வந்துட்டு 15 ப்ராமினன்ட் கிளைமேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ஹியூமிட், சப்ஹியூமிட், ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல், டெம்பரேட், அந்த மாதிரி 15 ப்ராமினன்ட் கிளைமேட்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இந்தியாவுடைய லேண்ட் மாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 46 டைப்ஸ் ஆஃப் சோயில்ஸ்ல இந்தியாவுடைய லேண்ட் மாஸ் வந்துட்டு கன்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஸோ வேர்ல்ட்லயே 60 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இந்தியாவில் மட்டும் 46 டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்கு. இந்தியாவில் 50% ஆஃப் தி டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றோம். அதாவது 328 மில்லியன் ஹெக்டேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, இதுல 50% எவ்வளோ? 50%னா பாதி. ஸோ 164 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அதுல கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியாவிலேயே 90% ஆஃப் ஏரியா அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் எங்கெங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இண்டோ கேன்ஸ்டிக் பிளேன்லையும் டெல்டாஸ் ஆஃப் ஈஸ்டர்ன் கோஸ்ட்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து இந்தியன் அக்ரிகல்ச்சரை வந்துட்டு வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் நம்மளுடைய ஃபாதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சிஸ்டம். இதுல என்ன இருக்கு? டைவர்சிட்டி இருக்கு. டைவர்சிட்டினா வேரியேஷன் இருக்கு. ஹெட்ரோஜீனியஸ், ஒரே ஒரு கிராப் இல்லை, நிறைய கிராப், நிறைய செக்டர்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். லைஃப் ஸ்டாக் கொண்டு வருவோம், சில்க் எல்லாமே இருக்கு. அண்ட் அன்ஆர்கனைஸ்ட், கரெக்டா வந்துட்டு ஆர்கனைஸ்டு கிடையாது. அதுக்கடுத்து ஃப்ரீக்வென்ட்லி சப்ஜெக்ட் டு வெகரிஸ், இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ். ஓகேவா? அதாவது இப்போ வந்துட்டு கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆகும். கிளைமேட்டிக் கண்டிஷன் திடீர்னு எப்படி மாறுதுன்னு தெரியாது. இட் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி சப்ஜெக்ட் டு வெகரிஸ். எங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் மட்டும் இல்லை, சீட் டு மார்க்கெட் வரைக்கும் எங்க வேணாலும் லாஸ் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ கிரிட்டிக்கல் செக்டர். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன டைவர்ஸா இருந்தாலும் ஹெட்ரோஜீனியஸா இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. எப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரிஸ்க் வரும், அன்சர்டனிட்டி வரும் அப்படின்னு தெரியாது. அதனால இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் அ கிரிட்டிக்கல் செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கிரிட்டிக்கல் செக்டார் டு த எக்கனாமி. எதுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ அக்ரிகல்ச்சர்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபால் ஆச்சுன்னா ஆப்வியஸா எக்கனாமி கூட ஃபால். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்னால எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் 50%, அப்ராக்சிமேட்லி 50% ஆஃப் பீப்புள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்னால தான் எம்ப்ளாய் ஆகியிருக்காங்க. ஆனாலுமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு சீசன், இயர் ரவுண்டா வந்துட்டு அவங்க எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. அந்த சீசனுக்கு மட்டும் இந்த எந்த சீசன்ல நம்ம காப்பிங் சீசன்ல மட்டும்தான் அவங்க எம்ப்ளாய்டா இருப்பாங்க. ஸோ தே ஆர் அண்டர் எம்ப்ளாய்ட் அண்ட் அண்டர் பெய்டு. ஓகேவா? கரெக்டாக அவங்களை எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ தே ஆர் அண்டர் எம்ப்ளாய்ட் அண்ட் கரெக்டான அவங்க ஒர்க்குக்கான பேமெண்ட் கூட கிடைக்காது. அண்ட் ஜிடிபிக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா 17% கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாமே நான் ஒன்லைனராக தான் கொடுத்துருக்கேன். இது எதுக்காகன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். தியரட்டிக்கலாக இல்லாமல் இப்போ நம்மளுக்கு எப்படியும் அப்ஜெக்டிவ் தான். ஸோ அப்ஜெக்டிவ் வைஸாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுன்றது தான் நான் இப்படி கொடுத்துருக்கேன்.
ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் பொறுத்தவரை. இப்போ போலாமா? இந்தியா வந்துட்டு லார்ஜ் அண்ட் டைவர்ஸ் அக்ரிகல்ச்சர் செக்டார் இருக்கு. ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால தான் இந்தியா வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கமோடிட்டீஸ்க்கு மேஜர் ப்ரொடியூசரா இருக்கு. சீரியல்ஸ், சுகர், மில்க், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், எக்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். நீங்க என்ன கிராப்ஸ் வேணா எடுத்தீங்கன்னா, சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கிராப்ஸுக்கு. ஸோ மில்க் பொறுத்தவரை இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஐ திங்க் சுகர் வந்துட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. சுகர் கேன் வந்துட்டு பிரேசில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஐ எம் நாட் ஷூர். நீங்க ஒரு வாட்டி இது செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அக்ரிகல்ச்சர் செக்டாரை இந்தியாவுடைய பேக் போன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா, வேர்ல்டு வாட்டர் ரிசோர்சஸ்ல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னா 4%. ஓகே. வேர்ல்டுடைய லேண்ட்ல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா 2.4%. ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்டர் ரிசோர்சஸ்ல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் 4%. வேர்ல்ட் லேண்ட்ல இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் 2.4%. அண்ட் வேர்ல்டு பாப்புலேஷன்ல 17.8% பாப்புலேஷனுக்கு இந்தியா வந்துட்டு எய்ட் பண்ணது. லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன்ல பார்த்தா இந்தியாவில் 15% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் இருக்கு வேர்ல்ட் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா மாதிரி வேற எந்த கண்ட்ரியுமே இந்த வேரியட் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் அக்ரிகல்ச்சர் பேஸா எந்த கண்ட்ரியுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இந்தியா வந்துட்டு வேர்ல்ட் அக்ரிகல்ச்சரல் ட்ரேட் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேட்ல பார்த்தா கூட சைனா ஃபர்ஸ்ட்ல இருக்கும், இந்தியா செகண்ட்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி கிராப்ஸுக்கு. ஒரு 1-2 கிராப்ஸ்க்கு வந்துட்டு பேஞ்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் கேனுக்கு பிரேசர். நெக்ஸ்ட் நம்மளுடைய டாபிக் ரூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன் எக்கனாமி. என்னென்ன ரூல்? ஃபர்ஸ்ட் நேஷனல் இன்கம்க்கு ஷேர். ஓகேவா? நேஷனல் இன்கம்க்கு ஷேர் கொடுக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடிங் செக்டர். எவ்வளோ? 50% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு இது மூலியமா தான் எம்ப்ளாய்மெண்ட் சீக் பண்றாங்க. அதுக்கடுத்து கண்ட்ரிபியூஷன் டு கேபிட்டல் ஃபார்மேஷன். எப்படி கேபிட்டல் ஃபார்மேஷன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். எக்ஸ்போர்ட் பண்றதுனால நம்மளுடைய கேபிட்டல் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் ஃபுட் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னா அதிகம். அக்ரிகல்ச்சர் இப்போ பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸ் அவங்களுடைய கன்சம்ஷனுக்கு போக மீதி இருக்கிறதெல்லாம் மார்க்கெட்ல விற்பாங்க. ஸோ அந்த குட்ஸ் யார் யூஸ் பண்ணுவாங்க? நான் ஃபார்மிங் பாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுடைய ஃபுட் ஃபீட் எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் ரா மெட்டீரியல்ஸ் டு இண்டஸ்ட்ரி. என்ன இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் வில் பிளே மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலுமே வந்துட்டு காட்டன் தேவை. கரெக்டா? அதே மாதிரி ஃபர்னிச்சர் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்க, வுட் தேவை. எல்லாம் எதுல இருந்து வருது? நம்ம அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் வருது. அண்ட் நெக்ஸ்ட் இட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் பிளே ஆகுது. இதெல்லாம் சம் ஆஃப் தி ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியன். இது இல்லாம 3 இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பிளே பண்ணுது அக்ரிகல்ச்சர் இந்தியன் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் என்னன்னா அவுட்புட் growth அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். செகண்ட் கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி. தேர்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். இதுதான் 3 மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டு இந்தியன் எக்கனாமி. ஸோ ஃபர்ஸ்ட் growth அண்ட் எக்ஸ்போர்ட்ல என்னன்னு பார்க்கலாம். 2022-23ல இந்தியா எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்குன்னா நெட் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $50.2 பில்லியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. 2022-23க்கு 23-24க்கு வந்தப்போ டேட்டா பார்த்துக்கோங்க. $50.2 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சர்ல இருந்து. அவ்வளோ வேல்யூ ஆஃப் கமோடிட்டிஸ். செகண்ட் கான்ட்ரிபியூஷன் டு எக்கனாமி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர்ல இருந்து தான் எடுக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபாரஸ்ட்ரினால, செரிகல்ச்சர்னால, லைஃப் ஸ்டாக்னால எடுக்கிறாங்க. ஸோ 17.8% எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. கிராஸ் வேல்யூ ஆடடுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அக்ரிகல்ச்சர். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் பொறுத்த வரைக்கும் திரும்பி அதே ஸ்டோரி தான். லீடிங் செக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். நிறைய பீப்புள் இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபார்மிங் மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்துல டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அண்ட் இதுதான் ஒர்க் ஃபோர்ஸ் பெர்சன்டேஜ் ஷேர் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர். இது நான் திருஷ்டி ஐஏஎஸ்ல இருந்து எடுத்தது. ஓகே, செக்டரல் எம்ப்ளாய்மெண்ட் ஷேர்ஸ் நீங்க இங்க பாத்தீங்கன்னா 93-94 61.9% ஆஃப் பீப்புள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மூலியமா எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது நowadays. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா 2021ல 44.8% ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர்னால எம்ப்ளாய்மெண்ட் சீக் பண்ணிட்டு இருக்காங்க. செக்டோரல் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தா இந்தியாவில் வேரியஸ் செக்டார்ஸ் இருக்கு. அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், சர்வீசஸ், யூட்டிலிட்டிஸ். அது இல்லாமல் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்னா கவர்மெண்ட் அதெல்லாம் வருது.
ஸோ அந்த மாதிரி வேரியஸ் செக்டார்ஸ் இருக்கு. அதுல அக்ரிகல்ச்சர் இஸ் தி மேஜர் கான்ட்ரிபியூட்டர். ஓகே. இதுல தான் நெறைய பேரு அ எம்ப்ளாய்மென்ட் ஷேர் அதிகமா இருக்கு. நெறைய பேர் எம்ப்ளாய் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் யா வி ஆர் டன் வித் அவர் கிளாஸ். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளான கிளாஸ். எல்லாமே புல்லட்டின்ஸ்ல தான் குடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்துட்டு அந்த புல்லட்டின்ஸ்ல குடுத்துருக்கிறத நல்லா மெமரைஸ் பண்றீங்களோ, இல்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். இதுலேருந்து என்ன ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 17% ஓகேவா? அது இல்லாம எம்ப்ளாய்மென்ட் வந்து 50% ஆஃப் எம்ப்ளாய்மென்ட் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் மூலியமா இருக்கு. இது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா, எந்த கிராப்க்கு இந்தியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு, இல்ல செகண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. என்னென்ன கிராப்ஸ்க்கு இந்தியால எக்ஸ்போர்ட் ஆகட்டும், இல்ல புரொடக்ஷன் ஆகட்டும், இந்தியா ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கூட நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல குடுக்கும்போது அந்த மாரி ஒரு ஸ்லைட நான் ஆட் பண்றேன். எந்த கிராப் ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஆட் பண்றேன். ஓகே. தேங்க் யூ ஆல் ஃபார் யூர் பேஷன்ஸ் அண்ட் பை பை. டேக் கேர்.